வேழம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கடுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் ஞானச்சாரலாக வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த யோக ஞான உரைகளிலே இன்று நாம் பார்க்க இருப்பது வாக்கு பலிதம் என்பது எந்த அளவு நம் நாட்டிலே இருந்திருக்கிறது, அது சாத்தியப்படுகிறதா, நடக்கப் போவதை சொல்கிறது ஒரு விதமான வாக்கு பலிதம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நடக்கவே இயலாத ஒன்றை தங்களுடைய வாக்கு சக்தியினால் சொல்லி நடத்தி விடுவது என்றும் ஒன்று இருக்கிறது. இதனுடைய வேறுபாட்டை நான் கூற விரும்புகிறேன். நடக்கப் போவதை கூறுவது ஜோதிட சாஸ்திரம், ஆரோடம், நிமித்தம், இந்த சர ஓட்டம் என்று சொல்வார்கள். இந்த சரக்கலை தெரிந்தவர்கள் தங்களுடைய மூச்சினுடைய ஓட்டங்களை வைத்து தற்காலிகமாக சில பலன்களை அவர்கள் கூற முடியும். இந்த இடது நாடி, வலது நாடி என்ற 2 நாடிகளிலே எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிற மூச்சை அந்த சரக்கலை என்றதை கூறுவார்கள். அதை மிக நன்றாக கற்றுத் தேர வேண்டும். அதிலே பல நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது. அவ்வாறு தேர்ந்தவர்கள் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் போன்ற எதுவுமே தேவையில்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து கேட்கின்ற நபர் கேட்கிற போது இந்த மனிதருக்கு சுவாச கலைகள் எப்படி ஓடுகிறது என்பதை பொறுத்து அவருடைய காரியம் நடக்கும் நடக்காது என்பதெல்லாம் கூறுவார்கள். அது பெரும்பாலும் சரியாக இருக்கும். இவையெல்லாம் ஒரு சாதாரணமாக அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. தற்காலத்தில் அதனுடைய முறைகள் வேறு வேறாக போய்க் கொண்டிருக்கிறது. அந்த காலங்களிலே அது மிக ஆழமான ஆராய்ச்சிக்கு பிறகு, நீண்ட கால அனுபவங்களுக்கு பிறகு மனிதர்களுக்கு சொல்லி அது ஒரு கலை வடிவமாக ஏடுகளிலே காது வழியே வந்து அது அச்சுக்கலைகளிலே ஏற்றப்பட்டு பழக்கத்தில் வைத்திருந்தார்கள். அதில் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருந்தது. தற்போது அது வேறு ஒரு வடிவம் பெற்று ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் கூறுதல் என்ற முறையில் இது ஒரு விதமாக இந்த கால நியதியை ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 2 நிலை இருக்கிறது. வரப்போவதை சொல்லுவது என்பது அது ஒரு விதமான ஆற்றல். அதையும் வாக்கு பலிதம் என்றுதான் மக்கள் கொள்ளுகின்றார்கள். அது வாக்கு பலிதம் அதிலே எப்படி இருக்கும் என்றால், அந்த ஜோதிடனுடைய அருள் சக்தி, நேர்மை, உண்மை, அவருடைய ஜாதகத்தினுடைய தன்மை, இவற்றை பொறுத்து அதில் அது ஒரு 10, 15% அது வேலை செய்யும். அதுதான் இவர் உள்ளத்திலே அந்த காட்சியை விளக்குகிறது. அந்த காட்சியின் மூலமாகத்தான் இவர் கூறுகிறார். அதனால்தான் இந்த கலையில் ஒருமித்த ஒரு நிலை எங்குமே காணப்படுவதில்லை. ஜோதிடருக்கு ஜோதிடர் ஒரு விஷயங்களை அணுகி வேறு வேறு விதங்களிலே கூறுவார்கள். இதை ஆரம்ப காலங்களிலே பலர் என்னிடம் கேட்டதுண்டு. இந்த கலையில் ஏன் இவ்வளவு முரண்பாடுகள்? இவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இல்லை என்பதெல்லாம் பலர் என்னிடம் கேட்டது. அப்போது நான் அவர்களுக்கு கூறிய விளக்கம் என்ன என்றால், ஒரு படிப்பு, ஒரு கல்லூரி
அல்லது ஒரு மருத்துவ படிப்பு, சட்ட படிப்பு என்றெல்லாம் இருக்கிறது. அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட சில நூல்கள் இருக்கிறது. அதற்கான பாடத்திட்டங்கள், தேர்வு திட்டங்கள் இவையெல்லாம் இருக்கிறது. ஒரே கல்லூரியில், ஒரே ஆசிரியரிடம் படித்த பல மருத்துவர்கள், பல சட்ட நிபுணர்கள், இவர்கள் அனைவருடைய திறமையும் ஒன்றுபோல் இருக்கிறதா என்றால் இல்லை. படித்தது ஒரே கல்லூரி, ஒரே ஆசிரியர், ஒரே சிலபஸ். ஆனால் அவருடைய அணுகுமுறை மாறுகிறது. இப்படி ஒரு வரையறைக்குள் இருக்கிற ஒரு கலையே இத்தனை மாற்றங்களுக்கு ஒரு வழக்கறிஞரைப் போல இன்னொருவர் இல்லை. 2 பேரும் ஒரே நூலைத்தான் படித்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவர் பல லட்சங்கள் அதற்கு சம்பளமாகப் பெறுகிறார். அந்த வேலையை எப்படியும் முடித்து விடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதிலும் பல வேறுபாடுகள் இருப்பதைப் போல, இந்த ஜோதிடத்திலும் அவரவருடைய அந்த வாக்கு சக்தி, அவருடைய அறிவுத்திறன், அவர் எந்த அளவு கற்றிருக்கிறார், பூர்வ ஜென்மங்களில் அவர் எந்த அளவு இதிலே பயிற்சி உடையவராக இருந்திருக்கிறார், தற்போது எந்த அளவுக்கு இறை அருள், இறை ஆற்றல் இருக்கிறது, அவருடைய ஜாதகத்திலே அந்த வாக்கு ஸ்தானம் எப்படி இருக்கிறது, வாக்குக்கு அதிபதியான கிரகம் எப்படி இருக்கிறது, எந்தெந்த கிரகங்கள் அவற்றோடு சேர்ந்திருக்கிறது என்று பலவிதமான சூழ்நிலைகளை பொறுத்து இது அமைகிறது. இதிலே இது வழக்கமாக இந்த ஜோதிட சாஸ்திரம் இப்படி ஒரு ஒரு நிர்ணய எல்லைக்குள் போய்க் கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் வரையறுத்து இப்படித்தான் என்று அன்றிலிருந்து இன்று வரையும் எவராலும் கூற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. அது பலித்தவரை லாபம் என்ற அளவில்தான் இருக்குமே தவிர 100க்கு 100 கூறுதல் என்பது ஜோதிட சாஸ்திரத்திலே கணித முறைகளிலே இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப மிக மிக குறைவு. இன்னும் ஒரு நிலையை நான் கூற விரும்புகிறேன். வாக்கு பலிப்பது, அந்த ஜாதகம் எப்படி இருக்கிறது அல்லது அப்படி இருக்கிறது, அதை பற்றி இங்கு கவலையே இல்லை. இந்த மனிதன் கூறுவது பலித்துவிடும். இப்படி பலிக்கின்ற ஒரு தன்மையை இறைவன்தான் வழங்குகிறார். அதுபோன்ற நபர்களுடைய ஜாதகங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதற்கான கோள்கள் அமைந்திருக்கும். பூர்வ ஜென்மங்களிலே இவர்கள் தவப்பயன் மிகுதியாக ஈட்டி வைத்திருப்பார்கள். இந்த பிறவியில் இறைவனுடைய அருள் ஆற்றல் இவர்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். ஆகவே இது போன்ற ஞானிகள், இறையருள் பெற்றவர்கள், சிவயோகிகள், வாசியை கட்டத் தெரிந்தவர்கள், இவர்களுடைய வாக்குகள் இவர்களுடைய விதியை தாண்டி வேலை செய்து நன்மையையும் தீமையையும் கொடுக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் பல நுணுக்கங்கள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் நிரூபித்து காட்டுங்கள் என்று கூற முடியாது. காலத்தால், நீண்ட கால அனுபவத்தால் அறிந்து கொண்ட மக்கள் தான் இதற்கு ஒரு தரச்சான்று ஒரு மனிதனுக்கு தர முடியும். ஒரு ஜோதிடன் இருக்கிறான் அல்லது ஒரு அருள் வாக்கு சொல்லும் ஒரு ஞான நிலை பெற்ற ஒரு நபர் இருக்கிறார் என்றால், நீண்ட காலம் அவரோடு சென்று சேர்ந்து அவர் கூறிய வார்த்தைகள் எந்த அளவு சரியாக வந்தது என்பதை அவரிடம் அணுகிய மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும், அவர்கள்தான் கூற வேண்டும். இதற்கு வேறு எந்த அளவுகோலும் இல்லை. இதை பொறுத்துத்தான் அவருடைய ஆற்றல் உணரப்படுகிறது. இதில் சாதாரணமாக இருந்து மறைந்து போனவர்களை பற்றி இந்த உலகம் பெரிதும் கவலைப்படுவதில்லை. சரித்திரத்திலே இடம்பெற்ற பல சம்பவங்கள், பல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இன்றும் அதை கடைப்பிடித்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். காளமேகப்புலவருடைய வரலாறு அனைவருக்கும் தெரிந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அது தெரியுமா என்பது சந்தேகம். திருச்சி திருவானைக்காவல் ஆலயத்திலே அகிலாண்டேஸ்வரிக்கு ஒரு சிறப்பான சந்நிதி இருக்கிறது.
அது அங்கே உள்ள சிவபெருமான் ஜம்புலிங்கேஸ்வரர் என்று கூறப்படுகிறது. அது நீர் ஸ்தலம் என்று, அப்பு ஸ்தலம் என்று அதை கூறுவார்கள். அது மிக மிக சிறிய ஒரு மூர்த்தமாக இருக்கிறது. அது சற்று பூமிக்கு கீழே இறங்கி சென்றுதான் அதை வழிபட வேண்டிய நிலை. அங்கே நீர் ஊற்றடித்து கொண்டே இருக்கும். அகிலாண்டேஸ்வரியினுடைய சந்நிதி மிக மிக சிறப்பாக அருள் ஆற்றல் நிறைந்ததாக அந்த காலங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அகிலாண்டேஸ்வரி பொதுவாக தெய்வங்கள் ஒன்றுதான். ஒவ்வொரு செயலை பொறுத்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்று பல நிலைகளை அந்த தெய்வம் பெறுகிறது. அங்கே இந்த சாக்த வழிபாடு என்று இந்த அறுவகை சமய வழிபாடிலே அம்பாளை மட்டும் தனியாக பிரத்யேகமாக உபாசனை செய்து அருளை பெறுவது சாக்தம் என்று கூறுவார்கள். விநாயகரை மட்டும் சிறப்பாக வழிபாடு செய்வது காணாபத்தியம் என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமானை மட்டும் சிறப்பாக வழிபாடு செய்வது கௌமாரம் என்றும், சிவபெருமானை சிறப்பாக வழிபாடு செய்வது சைவம் என்றும், ஸ்ரீமன் நாராயணனை சிறப்பாக வழிபாடு செய்வது வைணவம் என்றும், சூரியனை, ஆத்ம சூரியனை வணங்குவது அல்லது புறத்தே இருக்கின்ற சூரியனை வணங்குவது இது சௌரம் என்றும், இப்படி 6 வகை சமயமாக ஆதிசங்கரர் பிரித்தார் என்பது நம்முடைய வரலாறு. இதில் இந்த சாக்த உபாசனை என்று செய்யக்கூடியவர்கள் இந்த அகிலாண்டேஸ்வரியினுடைய சந்நிதியில் சோழருடைய ஆட்சி காலத்தில் அங்கே தங்கியிருந்து அவர்கள் அந்த வழிபாடுகளை செய்வதற்கு அரசர் அனுமதித்திருக்கிறார். அங்கங்கே ஒரு சிலர் அரிதாது, இது கடினமான ஒரு மார்க்கம், நீண்ட கட்டுப்பாடுகள், விடாமுயற்சி, மன வலிமை எல்லாம் மிக அதிகமாக தேவை உள்ள ஒரு செயல். ஆகவே அங்கங்கே சிலர் இருந்து கொண்டு இரவும் பகலும் அதே ஆலயத்திலே இருந்து கொண்டு அந்த அம்பாளுடைய தரிசனத்தை பார்த்தால்தான் வெளியே செல்வது என்ற ஒரு வைராக்கியத்தில் இருப்பார்கள். இப்படி அங்கு ஒரு சிலர் இருந்தபோது ஒரு சமயத்தில் ஒரு நபர் இருந்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, மடைப்பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த பெண்மணிக்கும் பக்கத்தில் அருகில் இருக்கிற ஸ்ரீ ரங்கநாத பெருமானுடைய மடைப்பள்ளியில் வேலை செய்கிற ஒரு நபர், அந்த நபருடைய பெயர் வரதன் என்று வரலாறு கூறுகிறது. இந்த பெண்ணினுடைய பெயர் மோகனா என்று கூறப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் ஒரு மனதிலே ஈர்ப்பு ஏற்பட்டது. அந்த காலங்களில் சைவ வைணவத்தில் ஒரு பிணக்கு பேதங்களெல்லாம் இருந்திருக்கிறது. அந்த நிலையில் இவர்களுடைய அந்த திருமண வாழ்க்கையை தொடர்வதற்கு இந்த மதம் ஒரு தடையாக இருந்த காரணத்தால் அந்த பெண்மணி சைவத்தில் மிக உறுதியாக இருந்தார். நான் எங்களுடைய கொள்கைப்படி சிவனை வழிபாடு செய்பவர்களைத்தான் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று உறுதியாக இருந்ததால் அந்த வரதன் என்கிற நபர், சரி இதில் என்ன இருக்கிறது, தெய்வங்களிலே பேதம் இருக்கிறது என்று அவர் சைவமாக மாறி இதே அகிலாண்டேஸ்வரி சன்னதியினுடைய மடைப்பள்ளி வேலைக்கு அவர் வந்துவிட்டார். இந்த பெண்மணி அந்த பகுதியிலே சிவன் சந்நிதியில் அந்த பெண்மணி வேலை செய்கிறார். இவ்வாறு இருக்கும்போது ஒரு நாள் இந்த வரதன் என்கிற நபருக்கு வேலை விரைவாக முடிந்தது. மனைவியிடம் சொல்லிவிட்டு, நீ வீட்டிற்கு செல்லும்போது என்னை எழுப்பிவிடு என்று சொல்லி அங்கே ஒரு ஓரமாக கண்ணயர்ந்தார். சரி என்று சொன்ன அந்த பெண்மணியும் கோயில் வேலைகளெல்லாம் முடித்து பல சிந்தனையில் இவரை பற்றி மறந்துவிட்டு அந்த பெண் வீட்டிற்கு சென்று விட்டால். கோயில் நடைகளெல்லாம் அடைத்து விட்டார்கள். இவர் நல்ல ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறார். அங்கே ஒரு நபர் சாக்த வழிபாட்டிலே நீண்ட காலமாக அம்பாளுடைய தரிசனத்திற்காக காத்திருக்கிறார்.
பொது நள்ளிரவு தாண்டி அன்று அந்த அம்பாள் ஒரு திருவிளையாடலை நடத்துவதற்கு திருவுள்ளம் கொண்டார். அன்று அவர் சரஸ்வதி வடிவமாக இன்று காட்சியை கொடுக்கலாம் என்று வெள்ளை பட்டு உடுத்தி சர்வ அலங்கார பூஜிதையாக வீணையுடன் மிகப்பெரிய ஒரு ஒளி தேகத்திலே அந்த அம்பாள் அந்த மூல கற்ப கிரகத்தை விட்டு வெளியே வந்தார். வந்து இந்த சாக்த உபாசனை செய்கின்ற அந்த நபருக்கு அவருடைய முன்னால் போய் நின்றார். அந்த நபர் சிறிது நேரத்தில் கண்ணை விழித்து பார்த்தார். ஒளி பிரவாகமாக கண்கள் கூசுகின்ற விதத்திலே விலை உயர்ந்த வைர ஆபரணங்கள், வெள்ளை அந்த பட்டை உடுத்தி மிக ஒளி நிலையில் அந்த சரஸ்வதி தேவியினுடைய காட்சி இவருக்கு பட்டது. ஆனால் அம்பாள் அன்று திருவிளையாடல் நடத்த நினைத்தது வேறு ஒரு நிலை. ஆகவே இந்த நபருடைய மனம், இது அம்பாளா, இது ஏதோ மோகினியினுடைய ஒரு வேலையாக இருக்கும் போல இருக்கிறது. நம்மை வழியை திசையை திருப்புவதற்கு இந்த மோகினி ஏதோ நம்மிடம் மாயம் செய்கிறது என்று இதை பார்க்க மாட்டேன் என்று கண்ணை மூடிக்கொண்டார். அம்பாள் அன்று தாம்பூலதாரியாக தாம்பூலம் தரித்த ஒரு நிலையில் அவர் இருந்திருக்கிறார். அன்னை அறியாத மாயம் என்று ஒன்று இல்லை. ஒரு லேசான புன்னகை செய்து, சரி உனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று அவர் வாய் திறந்து திருவாய் மலர்ந்து அந்த அம்பாள் பேசியதாக வரலாறு கூறுகிறது. இந்த சாக்தோபாசனை செய்கின்ற நபருக்கு சற்று தொலைவில் தள்ளித்தான் இந்த வரதன் என்கிற நபர் படுத்திருக்கிறார். அவர் நித்திரையில் இருக்கும்போது வாய் சற்று திறந்திருக்கிறது. இந்த சரஸ்வதி தேவியாக வந்த அம்பாள் திருவாய் மலர்ந்த போது அவருடைய வாயில் இருக்கிற தாம்பூல எச்சில் ஒரு துளி அந்த தூங்கிக் கொண்டிருந்த வரதனுடைய வாயிலே பட்டது. அந்த திருவிளையாடலை நடத்துவதற்குத்தான் அன்று அந்த அம்பாள் சரஸ்வதியாக வந்தது. அந்த தாம்பூல எச்சில் பட்டவுடன் புன்னகைத்துவிட்டு இந்த சரஸ்வதி தேவி மீண்டும் மறைந்தாள். இந்த தாம்பூல எச்சில் பட்டவுடன் இந்த நபர் விழித்து கொண்டார். அதற்குள் அந்த அவருடைய மனம், உடல் அனைத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. எழுந்து உட்கார்ந்த உடனே கடகட கடகட என்று பாடல்களை பாட ஆரம்பித்தார். அவர் வைணவத்தை சேர்ந்தவர். இருந்தாலும் தமிழில் அவர் எந்த பெரிய அளவிற்கு புலமையோ எதுவுமே இல்லை. ஆனால் இலக்கண சுத்தமாக பாடிக்கொண்டே இருக்கிறார். அது விடிய அதிகாலை இந்த ஆலயம் திறக்கிற சமயம் வரை இவர் பாட்டு தொடர்கிறது. பக்கத்தில் இருந்த அந்த வழிபாடு உபாசனை செய்யக்கூடிய நபர் பார்த்தார். இது என்னடா யாரோ ஒருவனுடைய பேச்சு கேட்கிறது என்று அவரிடம் கேட்டபோது, என்னப்பா திடீரென்று உனக்கு என்ன ஆயிற்று? எப்படி இவ்வளவு நீ பாடல்களை பாடுகிறாய்? அவருக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஐயா, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. வாய்ப்பகுதியை பார்த்தேன். அங்கே ஏதோ ஒரு தாம்பூலக் கறை இருந்தது என்று அவர் கூறினார். அதன் பிறகு இந்த சாக்த உபாசனை செய்கிறவர் தன்னுடைய அந்த யோக சக்தியால் பார்த்தபோது, ஆகா, வந்தது அம்பாள் சரஸ்வதி வடிவத்திலே வந்திருக்கிறார். நாம் ஏதோ மாய மோகினி என்று ஏமாந்து விட்டோம். அவருடைய தாம்பூல எச்சில் பட்ட இந்த வரதன் மிகப்பெரிய ஒரு கவியாக மாறிவிட்டானே, நாம் வாய்ப்பை இழந்தோம் என்று அவர் வருந்தினார். இவர் காலை வரை விடாமல் பாடிக்கொண்டிருக்கிறார். செய்தி அரசர் வரைக்கு போனது. அனைவரும் வந்தார்கள். பெரிய புலவர்கள் எல்லாம் வந்தார்கள். பார்த்தால் இவர் பாடல்களை மழை போல் பொழிகிறார். ஆகவேதான் இவருக்கு காளமேகம், அதாவது நினைத்த நேரத்தில் எவ்வளவு வேண்டுமானாலும் மேகம் மழை பொழிந்தது போல் பொழியக்கூடிய ஒரு ஆற்றல். அதற்குனால் தான் காளமேகம் என்று அவருக்கு பெயர். அதுவரைக்கும் அவருடைய பெயர் வரதன். வரதன் என்பது வரதராஜனாக இருந்திருக்கலாம். சுருக்கமாக வரதன் என்று அழைத்திருப்பார்கள். இம்மென்னும் முன்னே 700ம் 800ம் அம்மென்றால் 1000ம் பாட்டாகாதோ,
சும்மா இருந்தால் இருந்தேன் எழுந்தால் பெரும் காளமேகம் பிள்ளாய் என்று அவருடைய பாடலிலே தன்னை பற்றியே கூறுகிறார். என்று சொல்வதற்குள் 700 800 பாடலை பாடுவேன். என்று சொல்வதற்குள் 1000 பாடலை பாடுவேன் என்று அவர் அந்த அம்பாளுடைய அருள் சக்தியினால் தன்னை வியந்து அவர் 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 கூறுகிறார். இவருடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் மிக விரிவானது. காலம் கருதி அவற்றை நான் குறைக்கிறேன். வாய்ப்பு வரும்போது அதற்கென்று தனியாக அதை பற்றி அவரை பற்றி கூற வேண்டும். அத்தனை பாடல்கள் இந்த தமிழ் சொல்லினுடைய உயிர் ஆற்றலுக்கு ஒரு சான்றாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ புலவர்கள் இருந்தார்கள். அத்தனை புலவர்களுக்குள்ளும் இவரும் ஒரு மிகப்பெரிய இந்த அம்பாளுடைய அருளால் பெற்றதால் அது அவ்வாறு இருந்தது. இவர் ஒரு ஊருக்கு இந்த கச்சி என்று சொல்கிற காஞ்சிபுரத்துக்கு ஒரு முறை சென்றார். அங்கே அங்கே இவருக்கு தக்க மரியாதை கிடைக்கவில்லை என்று அந்த ஆலயத்தில் உள்ளவர்கள் சரியாக இவரை வரவேற்கவில்லை. அந்த அரசனும் கண்டுகொள்ளவில்லை. கணிகண்ணன் என்ற ஒரு அரச நிலை பெற்ற ஒரு நபர். இவர் இந்த சிறு அவமரியாதைகளை எல்லாம் இது போன்ற கவிகள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் தெய்வ அருளை எப்போதும் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அளப்பரிய ஆற்றல் இவரிடம் வாக்கிலேயே இருக்கிறது. ஆகவே இவர் பெரிய ராஜா என்றோ மிகப்பெரிய பலசாலி என்றெல்லாம் இவர்களுக்கு அந்த எந்த அச்சங்களும் இல்லை. இவர்கள் வாக்கே ஒரு கூரிய கத்தியைப் போல, இன்றைய நிலையில் கூற வேண்டுமென்றால் ஒரு துப்பாக்கியைப் போல இவருடைய நாக்கு, அந்த வாக்கு சக்தி இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு துறவிக்கு வேந்தன் துரும்பு என்ற ஒரு நிலையில் தான் இவர்கள் இருப்பார்கள். இவர் மதிக்கவில்லை என்றவுடன் அங்கே இருக்கிற கட்சியில் இருக்கிற மணிவண்ணன் என்ற அந்த இறைவரை, கணிகண்ணன் போயென்றான் காமரபூங் கச்சி மணிவண்ணா நீ இங்கிராதே, துணிவுடனே சென்னா புலவன் யானும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாகப் பாய் சுருட்டிக் கொள் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த ஊரை விட்டு அகன்றார். அதாவது இந்த கணிகண்ணன் என்பவன் என்னை மதிக்கவில்லை, இங்கு உள்ள நபர்களும் மதிக்கவில்லை. ஆகவே அங்கு இருக்கிற இறைவனே நீ இங்கு இருக்க வேண்டாம். நாகத்தில் படுத்திருக்கின்ற இந்த ஸ்ரீமன் நாராயணனே நீ பாயை சுருட்டி கொண்டு நாகப்பாயை சுருட்டி கொண்டு என் பின்னால் வந்துவிடு என்று சொல்லி சென்று விட்டார். அதை போலவே அந்த பெருமாள் இவர் பின்னால் சென்று விட்டார். இவையெல்லாம் ஈசனுடைய திருவிளையாடல்கள். அவருடைய பெருமை உலகம் அறிய வேண்டும். அந்த இறை அருள் பெற்றவருடைய பெருமையை இந்த உலகம் காலம் உள்ள அளவு பேச வேண்டும் என்பதால் நடக்கிறது. இதிலே நாம் லாஜிக்கெல்லாம் பார்க்க முடியாது. மறுநாள் பூஜைகள் நடக்கின்ற போது அங்குள்ள அந்த பட்டாச்சாரியார்கள் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு வேறுபாடு தெரிந்திருக்கிறது. இங்கு அருள் சக்தி இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த அளவு அந்த காலங்களிலே ஆற்றல் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதை அவரிடம் போய் முறையிட்டார்கள். அந்த கணிகண்ணனிடம் முறையிட்டு இது ஏதோ நடந்து விட்டது, என்ன ஏது என்று யோசனை செய்து பார்த்தால் நேற்று வந்த புலவரை நாம் சரியாக மதிக்கவில்லை, அதன் காரணமாக இது நிகழ்ந்திருக்கலாம் என்று யோசனை செய்து அவரிடம் போய் அவர் வெகு தொலைவு போய் இருக்க முடியாது என்று இவர்கள் இந்த அரசனே போய் கணிகண்ணன் என்பவர் போய் அவரை மறித்து மன்னிப்பு கேட்டு, ஐயா ஏதோ தவறு நடந்து விட்டது, நீங்கள் பெரிதுபடுத்தாமல் ஊருக்கு வர வேண்டும் என்று கூறி அவரை அழைத்து வந்தார்கள். அவர் உடனே பார்த்தார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமருபூங் கச்சி மணிவண்ணா நீ இங்கிரு, துணிவுடனே சென்னா புலவன் யானும் சொல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாகப் பாய் விரித்துக்கொள் என்று அதே பாட்டை சற்று மாற்றி கூறிவிட்டார். அவன் முதலில் போ என்றான், உன்னை பாயை சுருட்டி கொண்டு என் பின்னால் வா என்றேன். இப்போது அவன் திருந்திவிட்டு மன்னிப்பு கேட்டான். ஆகவே நானும் ஊருக்கு உள்ளே செல்கிறேன், நீயும் என் பின்னால் வந்து உன்னுடைய பையனாக பாயை ஆதிசேஷன் என்ற அந்த பாயை விரித்து நீ படுத்துக்கொள் என்றவுடன் அந்த பெருமாள் அதை செய்தார் என்று இது வரலாறு.
இவர் அதிகமான நிறைய வேலைகள் செய்திருக்கிறார். கோபத்திலே சொன்னது, மகிழ்ச்சியிலே சொன்னது, இரட்டுறம் ஒழிந்து பாடுதல் என்று கணக்கில்லாமல் இருக்கிறது. இப்படி இந்த வாக்குகள் இவர்கள் சொல்லுகின்ற அந்த ஆற்றலால், இவர்கள் நாக்கிலே இருக்கின்ற அந்த தெய்வ சக்தியால் சம்பவங்களை இவர்கள் நிகழ்த்தி விடுகிறார்கள். இப்படி 2 விதம் இதில் இருக்கிறது. அதுதான் இன்று நான் கூற வந்த செய்தி. நடக்கப் போவதை சொல்வது, அந்த சொல்வதிலும் இவருடைய அருள் சக்தி வேலை செய்கிறது. அது இவருடைய தவப்பயனை பொறுத்து. இன்னும் சிலருக்கு இந்த ஜோதிடம் எந்த கலையும் அவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த கண்டஸ்தானம் என்று சொல்வார்கள். நடலித்த நாபிக்கு வாணிக்கு இருவிரல் கீழே என்று திருமந்திரம் கூறுகிறது. வாணி என்று அந்த கண்டத்தில் இருக்கிற அந்த தொண்டை குழியிலிருந்து தான், நாபியிலிருந்து வருகிற மூச்சு தான் பேச்சாக மாறுகிறது. இந்த நாபியில் தான் ஸ்ரீமன் நாராயணன் மணிபூரக சக்கரத்திலே உரைகின்ற ஸ்ரீமன் நாராயணன், அவருடைய மனைவி மகாலட்சுமி, இந்த இருவருக்கும் மானச புத்திரனாக பிரம்மா அவதரிக்கிறார். இந்த பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி தேவி. இவர்களுடைய புத்திரனாக நாரத முனிவர் கூறப்பட்டிருக்கிறார். புராணங்கள் கூறுகிறது. அந்த வாக்கு என்பது மணிபூரக சக்கரத்தில் இருந்து, மூலாதாரத்தில் இருந்து தொடங்கி வந்து நாபியிலிருந்து தான் அது வெளிப்பட்டு, அந்த கண்டம் என்று சொல்கிற அந்த தொண்டை குழியில் தான் அந்த வாக்கு. அந்த இடத்தில் சரஸ்வதி இருப்பதாக ஐதீகம். மடலித்த வாணிக்கு இருவிரல் கீழே என்ற அந்த அநாகத சக்கரத்தை கூறும்போது அவர் கூறுவார். இவ்வாறு இந்த 2 சக்கரங்களை எல்லாம் இந்த உள்ளே சூட்சுமமாக பார்த்தால், சடல தலைவரை நண்ணுவரன்றே, இந்த சடலத்திற்கு தலைவனாகிய சிவபெருமானை அவர்கள் அடைவார்கள். சடலத்துக்கு தலைவனாக இருந்து கொண்டு இந்த உடம்பை ஆட்டுகிறான். உடம்பாகிய கோயிலை, இறைவன் இருக்கிற இடமெல்லாம் கோயில். இந்த சடமாகிய சடசரீரத்திற்குள் இவை சவசரீரம் என்று கூறுவார்கள். இது சவமாகி போகக்கூடியது. சிவம் இருக்கிற ஒரு காரணத்தால் இது உயிர் பெற்ற உடலாகவும், கவர்ச்சிகளும் ஈர்ப்புகளும் நிறைந்த ஒரு இளமை காலங்களிலே அளவற்ற ஒரு காந்த சக்தியை வெளிப்படுத்துவதாகவும், அப்படியே காலப்போக்கில் அதனுடைய பிரகாசம் குறைந்து 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 முதுமை வந்து பல நிலைகளெல்லாம் அப்படி போய்விடுகிறது. இந்த நிலையில் ஒரு ஊரிலே நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வசித்திருந்தேன். வசித்திருந்தபோது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அவர் பிரபலமானவர். முருகப்பெருமான் மேல் அளவற்ற பக்தியுடையவர். அப்போதே அவருக்கு வயதாகி இருந்தது. அப்போது என்னோடு அந்த கோயிலிலே பணி செய்கின்ற ஒரு இளைஞன், இப்போது அவருக்கு வயது அதிகமாகிவிட்டது. என்னோடு ஒரு 18 வயதிலிருந்தே ஒரு பழகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நபர். அங்கே அவருடைய சொற்பொழிவு இருந்தது. தளர்ந்திருந்தார். ஆனால் நல்ல ஒரு உடல் கட்டு இருந்தது. அவர் பேசினார். அப்போது நான் இவற்றையெல்லாம் ஒரு வேடிக்கையாக பார்த்து கொண்டு, ஒரு பித்தனை போல் அலைந்து கொண்டிருந்த ஒரு காலம். அப்போது சொன்னேன், "எப்பா, இவரை நன்றாக பார்த்துக்கொள். இதுதான் கடைசி பேச்சு. இனி இவர் இங்கு வரமாட்டார், எங்கும் பேச மாட்டார். அவ்வளவுதான் இவருடைய கதை. முடிந்தது. நன்றாக பார்த்துக்கொள்" என்று நான் கூறினேன். அவர் இருக்கும் இடம், நான் வேறொரு இடத்திலே நின்று வேடிக்கையை பார்ப்பதுதான் என்னுடைய வேலை. ஆனால் அந்த நபரோ மிக தகுதி வாய்ந்தவர். முருகப்பெருமானுக்காகவே வாழ்ந்து அப்படியே அர்ப்பணித்தவர். அவன் பல விஷயங்களை அவன் கவனித்ததால் அவனுக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. "என்ன சார் இப்படி சொல்கிறீர்கள்? அவ்வளோதான்ப்பா, அவர் கதை என்ன 2, 3 மாசத்துல முடிஞ்சிரும்" அப்படி என்று நான் அவரிடம் கூறினேன். அதுபோலவே சில மாதங்களிலே
அவர் வெளிநாடு சென்றார். சென்று வரும்போதே அவர் அப்படியே அந்த முருகப்பெருமானோடு ஐக்கியமானார். இதைப் போலவே அந்த ஊரிலே இன்னொரு அவரும் அந்த காலத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர். அவர் தொடர்ந்து ஒரு 4, 5 நாட்கள் எல்லாம் பேசுவார். அவர் ஒரு முறை, அதுவும் பல ஆண்டுகளாயிற்று, பேசும்போது அவர் கூறினார், "அடுத்த ஆண்டு நான் இங்கே பெரிய புராணம் சொற்பொழிவு செய்வதற்கு வருவேன்" என்று அவர் கூறினார். அங்கே ஒரு சிலர் இருந்தார்கள். அவர்களுக்கு இந்த சைவ சித்தாந்தம், பெரிய புராணம், 63 நாயன்மார்களுடைய வரலாறுகள் மேல் அதிகமான ஈடுபாடு. அந்த குரு பூஜை இவற்றையெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருந்தார்கள். நான் எதிலுமே பட்டுக்கொள்வதில்லை. எல்லாவற்றையும் ஒரு சாட்சியாக, ஏதோ ஒரு மனநிலையில் என்னை மறந்து அப்படி மிதந்து கொண்டிருந்த காலம். அப்போது இந்த நபர் அந்த முறை பேச்சு முடிகின்ற போது, இவருக்கு அந்த ஒருவர் கேட்டார், "ஐயா, அடுத்த வருஷம் நீங்கள் பெரிய புராணம் சொல்ல வர வேண்டும்" என்றவுடன் அவர் கூட்டத்தில் இருக்கிற அந்த ஒரு ஆரவாரத்தில், அடுத்த வருடம் கண்டிப்பாக நான் வருகிறேன். பெரிய புராணம் சொல்கிறேன். 4 நாட்கள். அதை இப்போதே உறுதி செய்து கொள்ளலாம்" என்று மேடையிலே அறிவித்தார். நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்துவிட்டு, இவர்களெல்லாம் போனவிட்டு ஒரு இடத்திலே நாங்கள் சந்திப்பது வழக்கம். இந்த நபரை சந்தித்தேன். அவர் உடனே பெருமையாக சொன்னார், "பாருங்கள், அடுத்த வருஷம் பெரிய புராணம் பேச வருவேன் என்று அவர் சொல்லிவிட்டார்" என்று அவர் உற்சாகத்தோடு கூறினார். நான் சொன்னேன், நான் பொதுவாக இது போன்ற நிலைகளில் பேசும்போது இந்த மதிப்பு மரியாதை கொடுத்து பேசுகிற ஒரு நிலை எனக்கு வருவதில்லை. அதிலும் இவர் ரொம்ப பெரிய ஒரு உற்சாகத்திலே பேசியவுடன் இது சாதாரணமாக வந்து விடுகிறது. மனிதர்கள் அடுத்த நொடி என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியாமல் ஏதோ எல்லாம் தன்னுடைய கையிலே இருப்பது போல ஒரு நாடகத்தை நடிப்பதை வெகு நேரம் நெடுநாள்கள் பொறுத்திருக்க முடிவதில்லை. சில சமயங்களிலே தன்னுடைய இயற்கை குணம் நமக்கு வந்து விடுகிறது. பல நேரங்களிலே நாம் ஒரு மூடனைப் போல, முட்டாள் போல தான் நடித்து கொண்டிருப்பது. சில நேரங்களில் தன்னுடைய இயற்கை குணம் வந்து விடுகிறது. அந்த நேரத்தில் அதுபோலவே எனக்கும் வந்தது. "என்னய்யா வரப்போகிறான்? அவன் அடுத்த வருஷம் இங்கு பேச மாட்டான் ஐயா" என்று உடனடியாக கூறினேன். அவர், "என்ன சார் நீங்க, அவர் மேடையிலே அறிவித்து விட்டார் அடுத்த வருஷம். அவர் என்னத்த வேணாலும் அறிவிக்கட்டும்யா, அவன் வரமாட்டான், இங்க பேச மாட்டான். பெரிய புராணம் சொல்ல இங்க வரமாட்டான்." இது எனக்கும் அவருக்கும் ஒரு சவாலாகவே இருந்தது. "எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆண்டு இவன் பெரிய புராணம் இங்கு சொல்ல மாட்டான்" என்று நான் கூறினேன். ஒரு 4, 5 பேர் இருந்தார்கள். அதற்கு பிறகு இடையிலே இன்னொரு பொது இடத்திலே சந்தித்து, "நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீர்கள், ஆனால் அவர் வந்து விடுவார்" என்றார். இப்போதும் சொல்லுகிறேன், 6 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போதும் சொல்லுகிறேன், அவன் இங்கு பெரிய புராணம் சொல்ல வரமாட்டான் ஐயா என்று நான் கூறினேன். ஆனாலும் அவர் நம்பிக்கை தளராமல் இருந்தால், அவர் அந்த கமிட்டி, அந்த பேசுகின்ற நபர்களை போடுகின்ற ஒரு இதில் அவர் இருந்தார். அது மறு வருடம் அந்த கந்த சஷ்டி காலம் வந்தது. இவர்கள் அதுபோலவே ஒவ்வொரு நாளைக்கும் புரோகிராம் எல்லாம் ஏற்பாடு செய்தார்கள். இந்த நபரை அணுகினார்கள். பெரிய புராணம் சொல்ல வருவதற்கு சம்மதம் தெரிவித்தார். பத்திரிகைகள் எல்லாம் வந்துவிட்டது. பத்திரிகைகளிலே பெரிய புராண சொற்பொழிவு இத்தனாம் தேதி முதல் இத்தனாம் தேதி வரை இன்னார் பேசுகிறார்கள் என்றெல்லாம் அதில் இருந்தது. அந்த பத்திரிகையை ஒரு பொது இடத்தில் நண்பர் ஒருவருடைய மருத்துவமனையிலே என்னிடம் கொடுத்துவிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு சொன்னார், "சார், பார்த்தீர்களா? போன வருஷமே அவர் சொன்னார், நீங்கள் வரவே மாட்டார் என்று சொன்னீர்கள். இடையிலும் சில நேரங்களிலே கேட்டபோது வரமாட்டார் என்று கூறினீர்கள். இப்போது அவர் பெரிய புராணம் சொல்ல வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். பார்த்தீர்களா? நான் சொன்னதுதான் நடந்தது" என்று அவர் ஒரு இதாக கூறினார். என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் இருந்தார்கள். அப்போது நான் இவற்றையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்வதில்லை. "என்னய்யா, என்ன சொல்கிறீர்கள்" என்றேன். "இல்லை, ஊருக்குள் பத்திரிகையெல்லாம் கொடுத்து விட்டோம். நீ என்னத்த வேணாலும் குடியா, அவன் வரமாட்டான். இதுதான் நான் சொன்னது. நீ பத்திரிக்கைய குடு, என்னத்த வேணாலும் குடு. அப்போ போன வருஷம் என்ன சொன்னனோ அதுதான் இப்பவும். பெரிய புராணம் பேச அவன் இங்க வரமாட்டான்யா."
ஏன்னா அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. ஐயா, அவரிடம் நேரடியா போய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து சம்மதம் கேட்டு பத்திரிகை கொடுத்த பிறகும் நீங்கள் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்று அவர் ஒன்று கேட்டார். எவர் என்ன சொன்னாலும் இதுதான்யா நடக்கும் என்று சொல்லிவிட்டேன். நாளைக்கு அவர் வர வேண்டும். முதல் நாள் அப்போது இந்த தொலைபேசி வசதிகள் எல்லாம் இல்லை. முதல் நாள் அவரிடமிருந்து டெலகிராம் வருகிறது. என்னை வேறு ஒரு கோயில், அது பெரிய, இதைவிட பெரிய ஒரு கோயில். அங்கே பேச அழைத்து விட்டார்கள். ஆகவே நான் வருவதற்கு இயலாது என்று அவரிடமிருந்து ஒரு டெலகிராம் வந்தது. இதையும் அவர் அதே இடத்தில் வந்து அதிர்ச்சியோடு சொன்னார். "சார், இப்படி ஆயிப்போய்விட்டது. அவர் டெலகிராம் வந்து விட்டது. இதைத்தான் சொன்னேன், ஏன் அன்னைக்கே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. பேச மாட்டான்னு தான் அன்னைக்கே தெரிஞ்சு போச்சுய்யா. பிறகு நீங்கள் பத்திரிக்கை கொடுத்துட்டேன், அதை கொடுத்துட்டோம்னா எப்படி அவன் பேச மாட்டான். சரி, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இப்போ இவன் போகிற ஊரில் பேசுகிறதையா இவனுக்கு கடைசி பேச்சு. இனிமே இவன் பேச மாட்டான்." "என்ன சார் சொல்கிறீங்க?" அப்படின்னாரு. "ஐயோ, அவன் ஆயுள் முடிய போகுதுய்யா. அவன் இனிமேல் பேச மாட்டான்யா. இந்த இந்த ஊரில் பேசுனதோட முடிஞ்சுது. அதிலிருந்து 1 மாதம் இருப்பான். அத்தோட மேலே அவன் பரலோகம் போயிடுவான்" என்று என்னோட வழக்கமான நான் பேசுகிற அந்த இதிலே பேசிவிட்டேன். அதுபோலவே அவர் இங்கு வரவில்லை, அங்கு பேசினார். அங்கு பேசி முடித்து அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார். அதிகமாக 1 மாதம் இருந்திருப்பார். உடல்நலக் குறைவு வந்தது, இறந்தார். இப்படி இதை எந்த கணக்கிலே எடுத்துக்கொள்வது என்பது புரியாத புதிர். நடக்கப் போவதை சொன்னேனா, சொன்னால் நடந்ததா என்பதெல்லாம் இதில் விளக்கிச் சொல்ல முடியாது. ஆனால் நடக்கப் போவதை சொல்ல முடியும் என்பது இதன் மூலம் ஊர்ஜிதமாகிறது. அதற்கு ஜாதகமோ மற்ற எந்த ஊடகங்களும் தேவையில்லை. அவர் எதைப் பற்றியுமே நாம் சிந்திக்க வேண்டியதில்லை. இறைவன் அங்கு இருந்து இந்த வாக்கிலே வெளிப்படுகின்ற போது, அவனுடைய தலைவிதி அந்த நபருக்கு தெரிந்து விடுகிறது. அவர் அதைக் கூறுகிறார் என்றுதான் இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பல புதிர் நிறைந்த நம் நாட்டில் கணக்கில்லாத புதிர்கள் வெளிவராமல் இருக்கிறது. மேலும் இதைப் பற்றி ஆராயலாம். நன்றி.